இந்த பனிக்காலத்துல பாத்தீங்கன்னா, நானும் எவ்வளவு நாள் வெயிட் பண்றது காலையில இருந்து. விடிய விடிய பார்த்தா விடியவே மாட்டேங்குது. மணி இப்ப 7 மணி ஆச்சு இன்னும் விடிய மாட்டேங்குது. இதே 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் வெயில் காலத்துலலாம் பாத்தீங்கன்னா 5 மணிலாம் விடிஞ்சிரும். மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரு பரிசு குடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளை. அந்த மூளைக்குள்ள ஒரு பெரிய பரிசு இருக்காது என்னன்னா, அது பேர் தான் மெமரீஸ். நம்ம யார்ட்டயும் பாத்தீங்கன்னா டைம் மெஷின் கிடையாது. நம்ம பாஸ்ட்ல போய் பாத்துட்டு வரதுக்கு. ஆனா உண்மையான டைம் மெஷின் மண்டைக்குள்ள இருக்கு. அது பேர் தான் மெமரீஸ். சொல்லப்போனா ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உனக்கு இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாரி இருக்கலாம். பட் அது கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் நெனச்சு பார்க்கும்போது, அதுவே ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அதுதான் பெரிய பியூட்டியே. மெமரீஸ் எப்ப ஸ்டோர் ஆகும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அன்கான்ஷியஸாவே நடக்கும் சொல்லப்போனா. எப்பன்னு கேட்டீங்கன்னா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, ரொம்ப சோகமா இருக்கும்போது, ரொம்ப கோவமா இருக்கும்போது, இந்த மாரி இன்சிடென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, உன்ன அறியாமயே அன்கான்ஷியஸாவே அது மெமரீஸா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். எனக்கு எனக்கு வந்து ஒரு வியர்டான மெமரி ஃபேக்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அந்த பாண்ட்ஸ் போடுற ஏதோ ஒரு பவுடர் ஸ்மெல் தான். அந்த பாண்ட்ஸ் பவுடர் ஸ்மெல் வந்து என் மூக்குல எப்ப படுதோ, ஒரு இன்சிடென்ட் என் மனசுக்குள்ள வந்துட்டு போகும். அது என்னன்னா, எங்க சின்ன வயசுல வந்து எங்க அப்பா, எங்க அம்மா வந்து என்னை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த பவுடர் தான் அக்கிலு, கழுத்து எல்லாம் எடுத்து போட்டு வெள்ளை கலர் பூத மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த இன்சிடென்ட் வந்துட்டு போகும் எனக்கு. ஆனா அந்த ஸ்மெல் எப்ப மூக்க விட்டு போதோ அந்த இன்சிடென்ட் விட்டு போயிடும். இதுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ப்ரோஸ் பினாமினான். நான் சும்மா உட்கார்ந்திருக்கும் போதெல்லாம் எதுவுமே கவனிக்க மாட்டேன். அந்த வீடியோ எடுக்கும் போது தான் அந்த காத்து அடிக்கிற சத்தம் கூட கேக்குது எனக்கு. அதுதான் பவர் கிவர் இருக்கு. அங்க பாருங்களேன், அந்த குருவி கத்துறது, அது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. குருவி கத்துறது, ட்ரெயின் எங்கேயோ போறது, எங்கேயோ ஹார்ன் அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெளிவா கேக்குது. அதுவே நான் சும்மா உட்கார்ந்தா கேட்க மாட்டேங்குது எதுவுமே. வாழ்க்கையில அப்படி போயிட்டு இருக்கவங்களுக்கு என்ன பேர் சாம் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது மெமரிஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் என்னோட லைஃப்ல நடந்த 5 மெமரிஸ் ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். இது எல்லாமே என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் அது. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, ஒரு கருப்பு கோழி இருக்கும். அந்த கருப்பு கோழி ரொம்ப பெருசா வேற இருக்குமா, எனக்கு பார்த்தாலே பயம் வேற. அது முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சுச்சுன்னா, அதுகிட்ட போகவே முடியாது யாருமே. அதோட கோழி குஞ்சு எல்லாத்தையும் ரெக்கைய ஃபுல்லா மூடிக்கிட்டு, காக்கா எடுத்துக்கிட்டு போயிடும்ல, அதனால வந்து ஃபுல்லா மறைச்சுக்கிட்டு, பயங்கரமா அப்படியே புஷ்ன்னு உட்கார்ந்திருக்கும். அதுகிட்ட போனாலே எனக்கு தொரத்தும். என்ன மட்டும் முக்கியமா தொரத்தும் அது. ஒரு நாள் என்னாச்சு, எங்க அம்மா கூட நைட் ஒரு 8, 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப டைம். எங்க அம்மா கூட கட்டில்ல படுத்திருந்தேன். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு 5, 6 வயசு நடக்கும்போது. அப்ப பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு எதிர்ல வந்து ஒரு ஓட்டு வீடு இருக்கும். அங்க ஒரு திண்ணை இருக்கும். ஒரு கார்ட்டூன் பார்ப்பேன். அந்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா, கருப்பு கலர் பேய் ஒண்ணு வரும். அத பார்த்தா எனக்கு பயம். அந்த திண்ணையில பாத்தீங்கன்னா, அந்த கோழி வந்து அடக்காத்துட்டு இருந்திருக்கு. எனக்கு தெரியாது அப்ப. அது ரெக்கைய விரிச்சிச்சு பாருங்க. எனக்கு நான் நினைச்சுட்டேன், அந்த பேய் தான் வந்துச்சு போல திண்ணைன்னு சொல்லிட்டு கத்தி கூத்தாடி எல்லாம் ஓடி போய் எல்லாரும் எழுப்பி விட்டுட்டு, கடைசி பார்த்தா எங்க அப்பா கூட்டு போனேன். இந்த மாதிரி எங்க ஏதோ பேய் இருக்கு பாருப்பான்னு சொல்லிட்டு. எங்க அப்பா போய் பார்த்தா, அங்க கோழி உட்கார்ந்திருக்கு. ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு. சொல்லப்போனா நான் எப்பப்பலாம் சோகமா இருக்கேன்ல, அப்பலாம் இத நினைச்சு பார்த்துக்குவேன் நானு. என்ன அறியாமயே சிரிப்பேன் நானு. என் மேல ரெக்கார்ட் ஆகுதா? நான் 12th படிக்கும்போது இல்ல நான் 11th, 12th 2மே பார்த்தீங்கன்னா, எனக்கு மேத்ஸ் டீச்சர் ஒருத்தர் தான் எடுத்தாரு. அவர் பேரு உமா மகேஸ்வரன். சச் எ ஜென்டில்மேன். அவர பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும் சொல்லப்போனா. வெறப்பா இருப்பாரு. மேத்ஸ்னா இவரு தான்ப்பா அப்படின்னு தோணும் எனக்கு. அவர் போர்ட்ல வந்து மேத்ஸ் எழுதி போடுவாரா? அவர் எழுது எப்படி தெரியுமா இருக்கும்? ஏதோ அந்த வெள்ளை கலர் எறும்புலாம் வந்து போர்டுல போனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். கண்ணுக்கே தெரியாது. நான் வேற லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் வேறயா? ஒரு அளவும் தெரியாது. சார் நீங்க எழுதுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது, பெருசா எழுதுங்க. அப்படி சொல்றதுக்கு தைரியம் கிடையாது எனக்கு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், பேக் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம்னா, எழுதுற மாதிரி ஆக்டிங் கொடுப்போம். அன்னைக்கு ஒரு நாள் எதிர்ச்சியா மாட்டிக்கிட்டோம். நான் மாட்டல. என் பார்த்தா பெஞ்சமின் ஒரு பையன் உட்கார்ந்தான். அவன் மாட்டிக்கிட்டான். அவன் எழுதாதனால செம மாத்து விடுது அவனுக்கு. அடி வாங்கின அவனே கூலா உட்கார்ந்திருக்கான். எனக்கு பதட்டமாகுது. ஏன்னா அவனாவது பரவாயில்ல, கையில பென் வச்சுட்டு ஆக்டிங் கொடுத்துருந்தான். நான் வெறுங்கை வச்சு ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, பேனா வச்சு ஆக்டிங் கொடுத்தவனுக்கு அந்த அடி விழுது, நான் வெறுங்கை வச்சு ஆக்டிங் கொடுத்த எனக்கு எந்த அடி விழுமோ? எனக்கு உள்ள இருக்க பயத்தெல்லாம் வச்சு உட்காந்துருக்கா கல் மாதிரி. என்கிட்ட வந்துருவாருன்னு சொல்லிட்டு கேட்க வந்தாரு. எனக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ஏறிடுச்சு. எனக்கு அப்ப பெல் அடிச்சு பீரியட் முடிஞ்சிச்சு. ஓகே see you tomorrow சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் என்னோட செக் பண்ணி பார்த்திருந்தாரு, நான் சொர்க்கத்துக்கே போயிருப்பேன். இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா எல்கேஜி படிக்கும் போது நடந்தது. எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன் நான் முதல் நாள் ஸ்கூல். அப்ப இங்க பாருப்பா, என்ன வந்து நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது விட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருக்கணும்னு சொன்ன உடனே எங்க அப்பா சிரிச்சுட்டே சொன்னாரு, அப்பா அப்பா இங்க தான்ப்பா இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்னாரு. எனக்கு அப்ப நம்பிட்டேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா எங்க எல்கேஜி ஏ செக்ஷன் நினைக்கிறேன். அது அந்த டோர் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும். டோர் ஏன்னா பசங்க வெளில ஓடக்கூடாதுன்ட்டு. என்ன உள்ள வந்து ஒரு ஆயா எழுதிட்டு போறாங்க. பயமா அழு தீத்துட்டேன் நான். கீழே குனிஞ்சு பார்த்தேன், எங்க அப்பாவோட செருப்பு வந்து அப்ப ரெட் கலர் ஃபிளிப் ஃப்ளாப் போட்டிருப்பாரு. அப்ப எங்க அப்பா செருப்பு தெரியுது அப்படின்னு சொன்னேன்னு பாத்துட்டு இருந்தேன். சந்தோஷமா இருந்தேன். பாத்துட்டு அப்பா இங்கதான் நிக்கிறாரு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிட்டு இருக்காரு. எனக்கு என்னடா ஏமாத்துறாங்க என்ன அப்படி சொல்லிட்டு ஒரே அழுவா அன்னைக்கு ஃபுல்லா. அன்னைக்கு கூட எங்க அப்பாட்ட நான் கேட்டேன், எதுக்கு நான் சொன்னதை விட்டுட்டு போனீங்க, தனியா விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமா அழுதான் நிக்கிறான். ஆனா பாருங்களேன், அந்த ஸ்கூல் நான் முத நாள் வந்து நான் போகும்போது எனக்கு ஏன்டா ஸ்கூலுக்கு போறோம், நம்ம டெய்லி ஏன்டா எழுந்து போறோம்னு தோணுச்சு. சொல்ல போனா நான் ஒரே ஸ்கூல்ல தான் எல்கேஜி 12th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். 12th முடிச்சுட்டு நான் கடைசி நாள் போகும்போது ஏன்டா அந்த ஸ்கூல் விட்டு போறோம்னு தோணுச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதே இன்சிடென்ட் முடியும் போது அதை விட்டு பிரியத்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைஃப்ன்றது மேஜிக் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் கார்ட்டூன்ஸ் கூட ரொம்ப அதிகமா பழகுவேன். கார்ட்டூன்ஸ் பத்தி நான் அடுத்து பேசுறேன். நான் முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். அதை
இப்ப பாத்தீங்கன்னா பென்டன் அதிகம் பார்ப்பேன் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்ல. சுட்டி டிவில பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் சாகசங்கள்னு போடுவாங்க. இந்த மந்திரக்கல்லு, இந்த ஏலியன்ஸ் அது கூட நான் வாழ்ந்தவன் சொல்ல போனா. நோட்ல பாத்தீங்கன்னா ஏலியன்ஸோட பேரெல்லாம், இன்னொரு நோட்ல பாத்தீங்கன்னா ஜாக்கி சான்ல கேரக்டர் பேரு, அந்த மந்திரக்கல் பேரு, அந்த பவர் பேரு எல்லாத்தையும் அந்த கார்ட்டூன் கூட நான் வாழ்ந்திருக்கேன். நான் தனியா விளையாட்டு வச்சுக்கோங்களேன். அந்த கார்ட்டூன்ஸ்ல என் கூட இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாக்கி சான் சாகசங்கள்ல ஜூலியும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஜூலி கூட நான் பேசுற மாதிரி, இல்ல அங்கிள் கூட பேசுற மாதிரி, இந்த பீமான் ஒருத்தர் பேசுற மாதிரி, இல்ல பென்டன் பேசுற மாதிரி. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த பென்டன் கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன்ல அதோட ஃபுல் நேம், அந்த கேரக்டரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா பென் டெனிசன். என் பேரை மாத்திட்டு நான் பென் டெனிஸ் வச்சுக்கலாமான்னு கூட தோணுச்சு எனக்கு. அது ஒரு கான்ஃபிடன்ஸ். அது நான் என்ன கார்ட்டூன் பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, நீங்க வந்து ஒரு 2005 to 10 அந்த காலகட்டத்துல நீங்க கிட்ஸா இருந்தீங்கன்னா, இல்ல 2012க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கார்ட்டூன்ஸ் கூட வாழ்ந்திருப்பீங்க நீங்க. ஆனா இப்ப இருக்க பசங்க கார்ட்டூன்ஸ்னா என்னன்னே தெரியல. ஏன்னா நான் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாம் ஜெர்ரி போடுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணி கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த கார்ட்டூன்ஸ் கூட வாழ்ந்துருப்போம். அது கார்ட்டூன் பொம்மை அனிமேஷன் நினைக்கிறத விட உண்மையாலுமே நம்ம கூட அது இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு உணர்வோட பார்ப்போம். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க யாரும் இல்லை. ஏன்னா இப்ப வந்து யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கார்ட்டூன் பார்த்து முடிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நம்ம ஒண்ணும் பண்றது மாட்டோம். அந்த கார்ட்டூன் உட்காந்து வேடிக்கை வாயை பார்த்து உட்காந்துருப்போம். ஆனா அது முடியும் போது செம ஜாலியா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பசங்கிட்ட அதெல்லாம் லேக் ஆகுதோ அப்படி சொல்லிட்டு தோணுது. நீங்க வந்து ஒரு பேரண்டா இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்கிட்ட கார்ட்டூன்ஸ் போட்டு காமிங்க. பழைய கார்ட்டூன்ஸ், 90s கார்ட்டூன்ஸ், இந்த 2000 கார்ட்டூன்ஸா போட்டு காமிங்க. கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இது நான் முன்னாடி சொல்றேன்னு தெரியல. நான் எங்க அப்பா கூட வந்து சந்தைக்கு போவேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே தாண்டி தான் போகணும். நான் எங்க அப்பா டேங்க் முன்னாடி தான் உட்காந்து போனேன் குட்டி பையனா இருக்கும்போது. அங்க ட்ரெயின் சவுண்ட் கேட்டு வச்சுக்கோங்களேன், ஒரே எனக்கு குஷி ஆயிடும். எனக்கு ட்ரெயினை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட சொல்றேன், அப்பா அந்த கேட் மூடுவாங்கல்ல, அந்த கேட் பக்கத்துல போய் நிப்பாட்டு, ட்ரெயின் பக்கத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம் பார்ப்பேன். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ட்ரெயின் போச்சு வச்சுக்கோங்களேன், ஒரே டென்ஷன் ஆகுது எனக்கு, ஒரே வெறுப்பாகுது. நான் 6th படிக்கும் போது எனக்கு மேக்ஸ் டீச்சர் இருந்தாங்க, பெரிய மேக்ல. அவங்க அன்னைக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏதோ நான் முடிக்கல. அது ஏன் முடிக்கல, எங்க அம்மாவுக்கு நான் உடம்பு சரியில்லை சொல்லிட்டேன். நான் போய் சொல்லிட்டேன் சொல்ல போனா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை முன்னாடி சொல்ல போனா அதை நான் போய் சொல்ல மாதிரி காமிச்சிட்டேன் போயிட்டு. எங்க மிஷின் செம்மையா அடிச்சிட்டாங்க. அடிக்கும்போது பாத்தீங்கன்னா இப்படிதான் அடிப்பாங்க கணத்துல. பையனா புளி விட்டுட்டாங்க. அடுத்த நாள் கேட்டாங்க, மறுபடியும் போய் சொன்னேன், மறுபடியும் அடி வாங்கினேன். 3வது நாள் பாத்தீங்கன்னா நாங்க எழுதின டெஸ்ட்டுக்கு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அப்ப பேப்பர் ஒவ்வொருத்தவங்களும் வாங்கணும். என் முன்னாடி சாம்னு இன்னொரு பையன் இருப்பான். அவனுக்கு அப்புறம் தான் நான் வரணும். அவன் முன்னாடி வாங்கிட்டு இருக்கான். அவன் தான் ஃபெயில் ஆயிட்டான் போல. அவனுக்கு செம மாத்து விழுந்துட்டு இருக்கு. எனக்கு போய் சொன்னதுக்கே அந்த மிஷின் அடிக்கிறாங்க, மார்க் கம்மியா இருந்தா பயமா அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் பேப்பர் எடுத்தாங்க. அதுல மார்க் வந்து ரெட் கலர்ல ரவுண்ட் போட்டு போட்டிருப்பாங்க. அவுட் ஆஃப் 100 வந்து 96 மார்க் போட்டிருக்காங்க. எனக்கே நம்ப முடியல. அது மிஸ் கேட்டாங்க, என்னடா கஷ்டமான கொஸ்டின் எப்படி நீ மார்க் எடுத்த அப்படி சொன்னோடனே எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. எனக்கு நானே ஆச்சரியத்துல இருக்க, நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்கன்னு நினைச்சேன். நான் ஒரு நாள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அப்ப எங்க மிஸ் சொன்னாங்க, உங்க பையன் போய் சொல்றான் அப்படி சொன்னோன்னே, என்ன போய் சொன்னான்னு கேட்டாங்க. அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. ஆமா அம்மா உடம்பு தான் சரியில்லைன்னு அப்பா சொன்னாரு. அப்புறம் என்ன பத்தி கேட்டாங்க. அப்புறம் ஏன்டா நீ இதை போய் சொல்லிட்டு அடி வாங்கினேன், தெரியல மிஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்படிதான் எங்க மிஸ் எனக்கு தனியா கூப்பிட்டு சொன்னாங்க, எக்காரணத்தை கொண்டு யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயமா அட்வைஸ் எனக்கு கொடுத்தாங்க. யாரையும் போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னதுனால நீங்க ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு போய் சொல்லிட்டே கடைசி வரைக்கும் நீங்க அதுக்கு உண்மையை சொல்லிட்டு போயிடலாம்ல. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப நான் உனக்கு கேட்கறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு இப்போ பிரியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மக்கள் கூட்டமா நிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொன்ன சொல்லிட்டாங்க, பிரியான்றவங்க என்ன பார்த்து போட விளக்க என்ன சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஐயோ ஒரே கோபம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பழிவாங்க தீர்றாங்க. எப்படி என்ன அசிங்கப்படுத்து அதே மாதிரி உடனே அசிங்கப்படுத்து அப்படின்னு சொல்லி தோன்றிருக்கும். நான் ஏன் எனக்கு தாட் தோணுச்சு, ஏன்னா வந்து நான் ஹர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் பார்த்து என்ன சிரிச்சிட்டாங்க. ஐ ஃபீல் எம்பாரஸ்ட். இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், என் மனசை காயப்படுத்துனது பிரியாவான்னு நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா அது ஆன்சர் தப்பு. உண்மையுமே என் மனசை காயப்படுத்துனது பிரியே கிடையாது. அவன் ஒரு ஐயோக்கிய பையன், மொழ மாதிரி பையன். அவன் தான் வந்து என் மனசை காயப்படுத்தினான். அவன் வேற யாரும் கிடையாது, நான் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து அந்த இன்சிடென்ட் வந்து அந்த பிரியான்ற பொண்ணு வந்து என்ன பார்த்துட்டு இருந்து ஒரே ஒரு தடவை அதை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் ஒரே சிரிச்சாங்க. அந்த இன்சிடென்ட் ஒரே ஒருத்தர் நடந்துச்சு. ஆனா என் மூளை என்ன பண்ணுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் எப்பெல்லாம் சும்மா உட்காந்துருக்கணும் அப்பெல்லாம் வந்து 4K பிளே பண்ணி காமிக்க வேணேன். அதாவது ஒருத்தர் நடந்த இன்சிடென்ட்டை 1000 தடவை நடந்த மாதிரி காமிக்கும். இப்ப 1000 தடவை ஹர்ட் ஆனா மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க. சொல்லப்போனா ஹர்ட் ஆனது நீதான் உன்னை ஹர்ட் ஆக்கிக்கிட்ட சொல்லப்போனா. அதனாலதான் வந்து ஒருத்தன் பழி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு உன் நேரத்தை அதுக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு சொல்லப்போனா அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு புக்ல ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படி சொல்லி புக்ல எழுதிருக்கும். உன்னால கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயத்துக்காக மட்டும்தான் நீ வந்து ஆக்சிடென்ட் கூட நீ வருத்தப்படணும். உன்னால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ டிராபிக்ல ஆடிட்டு இருக்கனா, டிராபிக் ஒன்னால ஆகல, அது யாராலே ஆயிருக்கு. அதனால நீ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்காக நீ டென்ஷன் ஆகுறதுனால இன்னொன்னு கொடுக்க போகுது லிட்டரலி ஜீரோ மேன். அதனால என்ன அட்வைஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க உங்களுக்கு காயப்படுத்தாம சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்கோம், அதை நீங்க நினைச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஏன்னா அது உங்க வாயிலையும் வரல, உங்க மனசுலயும் வரல. அது அவங்களோட எதிர்ல அந்த பர்சன் சொன்னாங்களோ அவங்க மனசு உருவான தாட் அது, அவங்க வாயில வந்து வார்த்தை அது. அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். உன் வாயிலையும் விட வார்த்தை அதுக்கு மட்டும் தான் நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுமே தவிர, மத்தவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில காயப்பட போறது நீதான். அதனால மனசு நம்ம லைட்டா வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எது நீங்க யார்ட்டையும் எடுத்துட்டு போறது கிடையாது. ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஜஸ்ட் லெட் இட் கோ, சொல்லிட்டு போ, விட்டுட்டு போ, அவ்வளவுதான். ஒரு நாள் அவங்களே திருந்துவாங்க. அது அவங்களுக்கே புரியும், அவங்க பொண்ணு தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். அதை நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் நான் பேசணும்னு ஆசைப்பட்டாலோ, இந்த கண்டென்ட் பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன வாழ்க்கை தான். முடிஞ்ச சந்தோஷமா பிடிச்சி செஞ்சுட்டு போயிட்டு இருங்க. டாடா, பாய், see you and cut. நான் 6th படிக்கும் போது நான் போய் சொல்லிட்டு நான் 6th படிக்கும் போது எனக்கு ஒரு மேக்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அவங்க பேர் இமாக்குலேட். நான் 6th படிக்கும் போது எனக்கு மேக்ஸ் டீச்சர் இருந்தாரு. அவங்க பேர் இமாக்குலேட். எத்தனை தடவை ஆர்ன் அடிப்பீங்க?